வணக்கம் நண்பா, நான் உங்கள் திண்டுக்கல் சதீஷ். நம்ம ஐபிஎல் ரிவ்யூ பண்ணிக்கிருக்கோம், அனலைஸ் பண்ணிக்கிருக்கோம். டீம் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒவ்வொரு டீமை பற்றி நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸு. பஞ்சாப் கிங்ஸ் இந்த வருஷம் என்ன பண்ணாங்க ஆக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பணத்தையும் வந்து மொத்தமாக நிறைய பணம் எடுத்து வந்தாங்க. அவங்க தக்க வச்சதே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சசாங் சிங் மட்டும் தக்க வச்சிருந்தாங்க. ஸோ மித்தபடி அவங்க ஃப்ரெஷ்ஷாக நிறையா பணத்தை கொண்டு வந்தார். ரிக்கி பாண்டிங் இப்போ டெல்லியிலேருந்து கோச் அங்கே வந்திருக்காரு பஞ்சாபுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டீமு, நல்லா சிரேஸ் ஐயரை வந்து அதிக பரிசுக்கு எடுத்தாங்க. ஸோ இது மாதிரி அவங்களோட கேப்டனாக சிரேஸ் ஐயரை போட்டிருக்காங்க. இப்போ ரிக்கி பாண்டிங் கோச்சாக இருக்காரு. இப்போ பழைய பஞ்சாபாவே வந்து பஞ்சர் ஆகுமா, இல்லை இந்த தடவை பஞ்சாப் வந்து பட்டைய கலப்புமான்னு வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபுல்லாக. வாங்க, நான் வந்து 10 டீமை ஷெடியூலை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போயிடலாம். ஜிடி விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் முதல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு பஞ்சாப் கிங்ஸுக்கு 25ஆம் தேதி நடக்குது. அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி பஞ்சாப் கிங்ஸு, அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் ஆர்ஆர், அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச்சுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் அடுத்து நடக்குது. ஸோ இதுதான் ஒரு அந்த மொதல் 5 மேட்ச். ஸோ இதில் வந்து அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்து அவங்களோட ஐபிஎல் வந்து போகும் அப்படின்ற வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து அவங்க 2 தடவை பேட்டில் இருக்கு. 2 டைம் பேட்டில்ஸ் வந்து யாருன்னு நீயே சொல்லிடுறேன். சிஎஸ்கே கூட 2 மேட்ச் இருக்கு, கேகேஆர் கூட, ராஜஸ்தான், ஆர்சிபி, அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி. இவங்க எல்லாரும் கூட 2 மேட்ச் விளையாட போறாங்க. இந்த 2 மேட்ச்ல உங்க யார் யார் கூட எத்தனை இந்த 2 பேட்டில் எத்தனை டீம் கூட ஜெயிப்பாங்க? 2க்கு 2 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த 2 டைம் பேட்டில். ஆர்சிபி கூட. ஏன்னா அவங்க மினி ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி வச்சிருக்காங்க. பேட்டிங் நல்ல பவர் ஹவுஸா இருக்கு, பவுலிங்கும் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க டீம்ல எல்லா டீம்லயும் பார்த்தா பஞ்சாப் ஒரு டைட்டில் வின்னர் கண்டென்ட்னு சொல்லலாம். ரைட்டு வணக்கம்மா. சரி, நான் ஸ்குவாடை படிச்சுட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, ஓகே. ஸ்குவாடு இதுதான். பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிரேஸ் ஐயரை அவங்க பர்சு பெரிய பணம் கொடுத்து எடுத்தாங்க. நேகல் வேதரா நல்ல ஒரு ப்ரூவன் பர்சனை அவனை எடுத்திருக்காங்க. விஷ்ணு வினோத், ஜோஸ் இங்கிலீஷ், பிரம்சிம்ரன் சிங், சசாங் சிங். இவங்க பிரம்சிம்ரன் சிங், சசாங் சிங் 2 பேரும் வந்து ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், மேக்ஸ்வெல், மார்க்கோ ஜான்சன், ஹர்பிரத் பிரார், ஒமர்ஜாய், பிரியன்ஸ் ஆர்யா, ஆரோன் ஹாடி, முசீர் கான், சூர்யான்ஸ் ஹெக்டேன்னு ஒருத்தர் நம்ம இந்தியன் லோக்கல் பிளேயரு, மும்பை பிளேயரு எடுத்திருக்காங்க. பவுலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங்கை திரும்ப அவங்க எடுத்தாங்க, சகால் எடுத்தாங்க, யாஸ் தாக்கூர், வைசாக் விஜயகுமார் எடுத்தாங்க, லக்கி பெர்குசன் எடுத்திருக்காங்க, குல்தீப் சன், பிரவீன் துபேன் ஒரு பவுலரு, அப்புறம் சேவியர் பிராட்லின்னு ஒரு ஆஸ்திரேலியன் பவுலர் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க தான் மோஸ்ட்லி இந்த ரிக்கி பாண்டிங் கோச்சாக இருந்தாங்கன்னு தெரியல, ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்து போட்டார். அதெல்லாம் அவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ என்னோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் இந்த ஸ்குவாடை வச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் உனக்கு எதாவது மாட்டுக்கிறது இருந்தால் சொல்லு. நான் வந்து இப்போ ஏன் சொல்கிறேன்னா, பிரம்சிம்ரன் சிங் ஓப்பனிங் இறங்கிடுவார். அவர் கூட வந்து ஸ்டாயினிஸ் இல்லை ஜோஸ் இங்கிலீஷ் இறங்குவார். ஸ்டாயினிஸ் ஏன் இறங்குவார் ஓப்பனிங்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆஸ்திரேலியா பிக் பாஸ் லீக்ல வந்து அவர் வந்து ஓப்பனிங் இறங்கியிருக்காரு. நிறைய சீசன் வந்து ஓப்பனிங் இறங்கி நல்லாவே அடிச்சு கொடுத்துருக்காரு. ஒருவேளை ரிக்கி பாண்டிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு நான் வந்து ஸ்டாயினிஸை வந்து ஓப்பனிங் இறக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறக்கினாலும் ஓகே, இல்லை ஜாஸ் இங்கிலீஷோட போனாலும் ஓகே. 2 பேருமே நல்ல பிளேஸ் தான் அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் 3வது இடத்துல வந்து ஐயர் வந்துருவார். அடுத்து நேகல் வதேரா 4வது இடத்துல கண்டிப்பாக அவங்க இறக்கி ஆன லெஃப்ட் ஹேண்டர். அதுக்கப்புறம் 5வது வந்து மேக்ஸ்வெல், அப்புறம் சசாங் சிங், மார்க்கோ ஜான்சன். ஸோ இதான் அவரோட முதல் ஒரு 7 பிளேஸாக இருக்கும். அடுத்து வந்து 8வது ஹர்பிரத் பிரார். ஸோ அப்படி ஹர்பிரத் பிராருக்கு அந்த 8வது வரைக்கும் அவங்க பேட்டிங் இருக்குது. ஹர்பிரத் பிரார் நல்லா பேட்டிங் ஆடக்கூடியவர். அதுக்கப்புறம் 9வது லக்கி பெர்குசனா, இல்லைன்னா சகால், ஹர்ஷதீப் சிங் 2 பேரும் வந்துருவாங்க. இப்போ அவங்க முன்னாடி இறக்க போகிறவங்களை பொறுத்து தான் வந்து ஹஸ்பத்துல்லா உமர் சாயை வந்து இறக்கலாமா வேணாமாங்கிறத அவங்க மார்க்கோ ஜான்சனுக்கு ரீப்ளேஸாக வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பேக்கப் மாதிரி தான் வச்சிருக்காங்க. இம்பேக்ட் பிளேயரை வந்து குல்தீப் சன், இல்லை வைசாக் விஜயகுமார், இல்லை பேட்டிங் சப்போஸ் நிறைய விக்கெட் போயிடுச்சு அடிக்கணும் அப்படின்னா அந்த சூர்யான்ஸ் ஹெக்டேங்கிற அந்த பையன் வந்து பயங்கர பவர் இருக்காரு, அவரை எடுத்துக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை உன்னோட பிளேயிங் ஒன்று வேற மாதிரி இருந்தால் நீ சொல்லு. நான் வந்து ஸ்டாயினிஸுக்கு பதில் ஜாஸ் இங்கிலீஷ் வந்து நான் ஓப்பன் பண்ண வைப்பேன். ஏன்னா அவங்க வந்து இந்தியன் பிச்சர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸும் நல்லா விளையாடுறாங்க, ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா விளையாடுறாங்க. நான் ஸ்டாயினிஸ் நல்லா விளையாட மாட்டேன்னு சொல்ல வரல, ஆனால் ஸ்டாயினிஸ் விட எனக்கு ஜாஸ் இங்கிலீஷ் பெட்டர் சாய்ஸ்ன்னு தோணுது. பட் ஜாஸ் இங்கிலீஷ் இந்தியன் டீமில் பின்னாடி தான் அது ஆஸ்திரேலியா டீமில் பின்னாடி தான் ஆறாரு. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதனால நான் வந்து ஒரு 4வது 5வது மிடில் ஆர்டரில் இறங்கினா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஓகே, ஓப்பனிங் இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதை கூட ஏற்றுக்கிறேன். ஸோ பிரம்சிம்ரன் சிங், ஸ்டாயினிஸ் இல்லைனா ஜாஸ் இங்கிலீஷ் அவங்க எப்படி போகிறாங்கன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேட்டிங்கில் ஜாஸ் இங்கிலீஷ் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபீல்டிங்கில் வரப்போ மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் கொண்டு வரலாம். அப்படி இல்லைனாக்கா மார்க்கோ யான்சன் நான் வந்து மார்க்கோ யான்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் நான் மார்க்கஸ் ஸ்டாயினிஸை பார்ப்பேன். ஏன்னா இவங்களும் பேட்டிங் ஆல்ரவுண்டர், இவங்களும் பேட்டிங் பவுலிங் அந்த மாதிரி இல்லை மேட்ச் ஆகும். ஸ்டாயினிஸ் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டரு, மார்க்கோ யான்சன் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டரு. நீ அவங்க 2த்தையும் ரீப்ளேஸ் பண்ண நல்லா இருக்காதுல்ல. உனக்கு வந்து அஸ்மதுல்லா உமர் சாய் இருக்கான் பேட்டிங் ஆல்ரவுண்டரு. சப்போஸ் உனக்கு மார்க்கோ யான்சனுக்கு வந்து விக்கெட் கிடைக்கல, எக்ஸ்பென்சிவாக போகிறார் அப்படின்னா அவர் வந்து உமர் சாயை வந்து டேரெக்டாக கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து மார்க் யான்சனோட ஃபஸ்ட்டு போயிடுவாங்க, அஸ்மதுல்லா உமர் சாய் பேக்கப் வச்சுக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க மொத்தம் 4 ஃபாரின் ஸ்லாட்டு. 1 ஸ்டாயினிஸ்,
1, ஜாஸ் இங்கிலீஷ் 2, மேக்ஸ்வெல் 3, மார்க்கோ ஜான்சன் 4. இதில் தான் போவாங்க அந்த 4 இதில். இல்லை, நான் லாக்கி ஃபெர்கியூசன் வந்து நான் பிளேயிங் லெவலில் வைக்க மாட்டேன். அது நான் வைக்கல. லாக்கி ஃபெர்கியூசன் பதில் மார்க்கஸ் ஸ்டானிஸ் கூட நான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இவங்களுக்கு மெயின் பவுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் இருக்கு. இனிஷியலில் 2 ஓவர், மிடில் 2 ஓவர் போட்டு முடிச்சிடலாம். ஹர்ஷ்தீப் கடைசியில் மும்பை பும்ராவை யூஸ் பண்ணுற மாதிரி ஃபைனல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இனிஷியல்ல அவன் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கான். அதனால ஸ்டார்டிங்ல ஒரு ஓவர், கடைசியில் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஹர்ஷ்தீப் சிங் மார்க்கஸ் ஸ்டானிஸ் ப்ளஸ் ஹர்ஷ்தீப் சிங் 2 பேரும் கம்பைன் பண்ணி டெத் ஓவரில் போட்டுப்பாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை, பேட்டிங் டெப்த்தும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதான் இப்போ நான் வந்து லாக்கி ஃபெர்கியூசனோட ஓப்பனிங் ஆட மாட்டேன். ஓகே, நீ சொன்ன மாதிரி நமக்கு ஏன்னா 4 ஃபாரின் ஸ்டார்ட் தான் இருக்குங்கிறப்ப ஸ்டாயினிஸ், இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், மார்க் ஆன்சன் இந்த 4 பேரோட தான் போவோம். ஏன்னா ஸ்டாயினிஸ் 2 ஓவர் போட முடியும், மார்க் ஆன்சன் ஃபுல்லாகவே 4 ஓவர் போட முடியும். ஸோ பேட்டிங்லேயே வந்து பின்னாடி வந்து மார்க் ஆன்சன் வந்து ஒரு பவராக அடிக்குவார். நல்ல 200 செகண்டில் ஆடக்கூடிய கேபிள் இருக்குது. SA 20 பயமாக அடிச்சிருக்காரு. ஸோ குல்தீப் அப்போ வந்து இம்பாக்ட் பிளேயரில் வந்து யார் இறங்குவாங்க? இம்பாக்ட் பிளேயரில் பவுலிங் தேவைப்படும் போது லாக்கி ஃபெர்கியூசனை கொண்டு வருவாங்க. ஜாஸ் இங்கிலீஷை தூக்கிட்டு லாக்கி ஃபெர்கியூசன் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. சப்போஸ் இல்லை அப்படி பேட்டிங்கில் வேணும்னாக்கா, பேட்டிங்கில் யார் ஃபஸ்ட்டு எந்த விக்கெட்டு முன்னாடி விக்கெட் போயிடும்ல, 2-3 விக்கெட்ஸ்க்கு அப்புறமா பேட்டிங் தேவைப்படும் போது தான் பேட்டிங் இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வராங்க. அந்த டைமில் அஸ்மதுல்லா உமர்ஸாய் கொண்டு வரலாம். இல்லை, அஸ்மதுல்லா உமர்ஸாய் கொண்டு வரலாம். 4 பேர் உன்னோட பிளேயிங் லெவன் 4 எந்த ஃபாரின் பிளேயரோட போவா பிளேயிங் லெவனு? இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறோம், இல்லை செகண்ட் பேட்டிங் ஏதோ பேட்டிங் பண்ணுறோம். இப்போ வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து யூஸ் பண்ணல. இப்போ இம்பாக்ட் யூஸ் பண்ணல, ஆனால் உன் பிளேயிங் லெவனில் ஆல்ரெடி நீ சொல்லியிருப்பீல. அதான் பிளேயிங் லெவனில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓப்பனிங் வந்து ஜாஷ் இங்கிலீஷும் பிரப்சிம்ரன் சிங் 2 பேர் விளையாடுவாங்க. ஆமாம். இப்போ பிரப்சிம்ரன் சிங் அவுட் ஆயிட்டாக்கா அதுக்கப்புறமா அவனுக்கு பதில் இம்பாக்ட் பிளேயராக நான் வந்து உமர்ஸாய் கொண்டு வருவேன். மார்க் ஆன்சனை உட்கார வச்சிருவேன். மார்க் ஆன்சனை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு உமர்ஸாய் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ அஸ்மதுல்லா உமர்ஸாய் நல்ல பவுலிங் போடுவார் 4 ஓவர். ஸோ அந்த மாதிரி நீ யோசிக்கிறேன். ஓகே, நான் வந்து அப்படி போக மாட்டேன். நான் வந்து இப்படி தான் பிரப்சிம்ரன் சிங், ஜாஸ் இங்கிலீஷ் ஓப்பனிங் விட்டால் கூட அடுத்து 1 டே 1 வந்து ஸ்ரேயஸ் ஐயர், 4வது வந்து நேகல் வதேரா, அதுக்கப்புறம் ஸ்டாயினிஸ், மேக்ஸ்வெல் அவங்கள வந்து ஃபினிஷிங் ரோல் வச்சுக்குவேன். எனக்கு என்ன பயம் அப்படின்னா அந்த டீமில் வந்து மேக்ஸ்வெலுக்கு வந்து செட் ஆகுமா? அவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல இருந்தப்போ பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஆனால் அப்போ வந்து சேவாக் இருந்தார். இப்போ வந்து பாண்டிங் இருக்கனால பஞ்சாப் கூட வந்து அவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறான்னு தெரியல. இது வரைக்கும் மேக்ஸ்வெல் வந்து RCBல தான் ஓரளவு நல்லா சீசன் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வேறு எந்த டீம் கூட அவர் வந்து நல்லா பண்ணலை. ஒருவேளை மேக்ஸ்வெல் ஃபெயிலியர் அப்படின்னா அவங்க டேரெக்டாக அப்போ வந்து அஸ்மதுல்லா உமர்ஸாய் கொண்டு வந்து சொல்லிடுவாங்க நினைக்கிறியா? இல்லை வந்து எந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக மேக்ஸ்வெல் ஆடுவாருங்கிறியா? இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க மேக்ஸ்வெல்லோட தான் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரால் ஸ்பின் போட முடியும், நல்லா ஸ்பின் போடுவார், ஃபீல்டிங் பண்ணுவார், பேட்டிங்கும் பட்டா அவ்வளோதான் மேட்ச் வின்னர். சரி, அவரோட ஃபார்ம் எனக்கு வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. மேக்ஸ்வெலோட ஃபார்ம் இப்போ அப்படி யோசிக்க மாட்டேன். இப்போ வந்து அஸ்மதுல்லா உமர்ஸாய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தனியாலாம் அவங்க மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாங்கன்னு கேட்டால் இல்லை. ஆனால் மேக்ஸ்வெல்லால முடியுமான்னு கேட்டால் மேக்ஸ்வெல்லால முடியும். தனியாக ஒரே ஆளாவே நின்று மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே, அந்த பாயிண்ட் இருக்கு. ஆனால் இப்போ ரீசன்ட் ஃபார்ம் இல்லை. ஆனால் அஸ்மதுல்லா உமர்ஸாய் நல்லா ஃபார்மில் இருக்காரு. இப்போ தான் வந்து சாம்பியன்ஷிப்பில் ஆடினார்ல, நீயே பார்த்துருப்ப, நல்லா விக்கெட் எடுத்தா, நல்லா பேட்டிங் ஆடினா. அதனால வந்து ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் வேணும், வித் பேட்டிங் வேணும்னா அஸ்மதுல்லா உமர்ஸாயோட போகலாம். இல்லை, ஆனால் ஸ்டார்டிங்கில் மேக்ஸ்வெலோட தான் போவாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை எனக்கும். ஒருவேளை மேக்ஸ்வெல் ஃபெயிலியர் 4-5 மேட்ச் தொடர்ந்து, இப்போ RCB கூட தொடர்ந்து 4 மேட்ச் டக் அவுட் ஆனா, அந்த மாதிரி நேரம் வரும்போது தான் வந்து அவங்க வந்து அஸ்மதுல்லா உமர்ஸாய்க்கு மாறுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அவங்க இதுதான் போவாங்க. அதே மாதிரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ஃபெர்குசன் வந்து சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஒரு காயம் பட்டுகிட்டே இருப்பார், அடிக்கடி இன்ஜுரி ஆகிட்டே இருப்பார். அவர் எந்த அளவுக்கு வச்சிருப்பாங்கன்னு தெரியல. பேக்கப் ஒன்றும் பெருசாக இல்லை. இவ்வளோ பேர் எடுத்து வச்சிருக்காங்க. ஆரோன் ஹார்டின்னு ஒருத்தர் இருக்கார், ஆல்ரவுண்டரு. அவர் ஓப்பனிங் இறங்கியிருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு. அவங்க ஓப்பனிங் அவங்க இருக்காங்க. பவுலிங்ல இந்தியன் பவுலர்ஸ் நல்ல பவுலர்ஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்க. குல்தீப் சென் இருக்காங்க, அப்புறம் இந்த விஜய் சங்கர், விஜயகுமார் நல்ல பிளேயர். RCBல கர்நாடகா பிளேயர். லாஸ்ட் டைம் RCB நல்லா தான் போட்டான். அவரை நேரம் அந்த சன்ரைஸ் கூட மாட்டிக்கிட்டு ஒரு மேட்ச் அடிச்சு பறக்க விட்டாங்க. அதனால அவரை வந்து வெளியே விட்டாங்க. ஸோ வைசாக் விஜயகுமார் நல்ல ஆப்ஷன் தான். ஹர்ஷித் விஷயம் கூட வைசாக் விஜயகுமார் கூட வந்து அவங்க இறக்கிக்கலாம். இல்லைன்னா இந்தியன் பவுலிங் பேக்கப் இருக்கு. ஃபாரின் பவுலர் அந்த லக்கி ஃபெர்குசன் மட்டும்தான் இருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, என்னோட பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த டீமுக்கு வந்து ரிக்கி பாண்டிங்கே கோச்சா வந்திருக்கிறது ஒரு ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு வந்து அந்த நல்ல பிளேயர்ஸை வந்து டெவலப் பண்ண முடியும். அதோட ஸ்ரேயஸ் ஐயர் இப்போ லாஸ்ட் டைம் சாம்பியன் வின்னிங், இப்போ KKRோட வின்னிங் கேப்டன். இந்த தடவை வந்து நமக்கு KKR மட்டும் இல்ல, அந்த ஷாஹித் முஸ்தகல் எல்லாத்துலயும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் வின் பண்ணிருக்காங்க. ஆமா. ஸோ ஸ்ரேயஸ் வந்து ஒரு நல்ல லக்கி கேப்டனாகவும் இருக்காரு. எல்லாமே இப்போ நல்லா ஜெயிச்சுக்கிட்டு கொடுத்துருக்காரு லோக்கல் டோர்னமெண்ட் முத கொண்டு. அதனால வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அவரால் எந்த இடத்துல வேணாலும் பேட்டிங் ஆட முடியும். 3வது 4வது எந்த ரொட்டேஷன் வேணாலும் ஆட முடியும். அவரால் வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன், அந்த லோயர் மிடில் ஆர்டர் அந்த ஃபினிஷிங் ரோடு சக்ஸஸ் ஆகுமா, கிளிக் ஆகுமா, இல்லை அப்படின்னா கிளிக் ஆகலை அப்படின்னா அவங்களால வந்து கஷ்டப்படுவாங்க. அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க என்ன பிளே ஆஃப்ல போவாங்களா மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு போவாங்க.
எனக்கு வந்து அவங்க மேக்ஸிமம் உள்ளே போயிடுவாங்க, அந்த 4வது இடத்துல போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து சிஎஸ்கே உள்ளே போயிருன்னு சொல்லியிருக்கோம், ஆர்சிபி உள்ளே போகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதோட இப்போ வந்து பஞ்சாப் கிங்ஸ் உள்ளே போகணும்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 டீம் வந்து உள்ளே போகிறதுன்னு சன்ரைசர்ஸும் சொல்லியிருக்கீங்க. சன்ரைஸும் சொல்லியிருக்கேன். 3வது அப்போ 3 டீம் சொல்லிட்டேன்னா, அப்போ சிஎஸ்கே, ஆர்சிபி, சன்ரைசர்ஸ். ஆர்சிபி வந்து 5வது இடம் எனக்கு சொல்லியிருந்தேன். ஆர்சிபி கொஞ்சம் டவுட். ஆர்சிபி 5வது இடத்துல தான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீ அப்போ இல்லை. ஸோ ஆர்சிபி வந்து 5வது இடத்துல இல்லை 4வது இடத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ட்ரை பண்ணுவாங்க 5வது இடத்துல போட்டி போடுவாங்க உள்ளே வரதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் வந்து பஞ்சாப் கிங்ஸ் உள்ளே போவாங்க அப்படின்னு நீ சொல்கிற. சரி, நானும் ஒத்துக்கிறேன். முதல் 4 இடத்துல போயிடுவாங்க அப்படின்னு. அவங்களோட த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் காம்பினேஷன் தான், எப்படி செட் பண்ண போகிறாங்க. கன்ஃபார்மாக ஃபோர்த்துக்குள்ளே டாப் 4 சொல்ல மாட்டேன். 5-4 சேம் லைக் ஆர்சிபி. உள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இவங்க விளையாடுற டீம் எல்லாமே பார்த்தா ஸ்ட்ராங்கான டீமாக இருக்கும் இவங்க விளையாடுறது மேக்ஸிமம். ஸோ இது நல்ல டீம் தான் எனக்கு தெரிஞ்சானா. இவங்க விளையாடுற ஆப்போனண்ட்டு இவங்களை விட இன்னும் ரொம்ப மோசம். கொல்கத்தா, சிஎஸ்கே, ராஜஸ்தான் அவங்க கூட விளையாடி எல்எஸ்ஜி கூட காம்பீட் பண்ணி பீட் பண்ணி வரணுங்கிறது கொஞ்சம். அதான் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாப் டீமை விட இந்த வருஷம் இந்த டீம் வந்து கொஞ்சம் பெட்டர் டீமாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. ஸோ அதனால் இந்த தடவை அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலாம். ஸோ சப்போஸ் அவங்க உள்ளே போனாலும் சந்தோஷம் தான். வித்தியாசமாக புது டீமை வந்து உள்ளே போய் ஜெயிச்சாலும் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும். என்ன அவங்க காம்பினேஷன் எப்படி எடுத்துக்கிட்டு போகிறாங்க பாண்டிங், அதுதான் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. அவங்க நல்ல பிளேயிங் லெவனோட உள்ளே போய் ஆனாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதான் நம்மளோட பஞ்சாப் கிங்ஸோட வந்து அனலைசிஸ். இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்களோட பிளேயிங் லெவன் வேறு மாதிரி அதையும் நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு டீமை பற்றி நம்ம பேசுவோம். பாய் பாய், தேங்க்யூ.